ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டிஷ்ஷுக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1 கொத்து மல்லி இலை நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ இட்லியை நல்லா உறுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனை எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். தேவையான அளவு உப்பு, வெங்காயத்துக்கு தேவையான மட்டும் உப்பு போட்டால் போதும். இட்லிக்கு ஆல்ரெடி நம்ம போட்டு தான் வச்சுருப்போம். அதனால் ஆனியனுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு உறுத்து வச்ச இட்லியை அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மல்லி இலையை தூவி கிளறி விட்டு டேஸ்டியான இட்லி உப்புமா தயார்.